பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 5 இப்படியாக சொல்கிறது. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு தெரிவித்தார். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என்ன சொப்பனம் நாங்கள் பார்க்கும்போது 7 இப்படியாக சொல்கிறது. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். இன்னொரு சொப்பனத்தை மறுபடி அவன் கண்டு சொல்கிறார். 9 சொல்கிறது. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். இது ஆண்டவர் யோசேப்புடைய டெஸ்டினி. எப்படியாக அவன் இருக்க போகிறார், எப்படியாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க போகிறார், எப்படியாக அவனை எகிப்திலே அதிகாரியாக மாற்றப் போகிறார், எப்படியாக வேற சகோதரர்கள் அவனை தேடி வந்து அவனை விழுந்து வணங்க போகிறார்கள் என்ற காரியத்தை அவருடைய 17ஆம் வயதிலே ஆண்டவர் காட்டினதை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த சொப்பனம் அவருடைய 17 வயதுக்கு உரிய சொப்பனம் அல்ல. அந்த வேர்ஷனுடைய அந்த வேர்ஷன் யோசேப்புடைய அந்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு அல்லது ஆண்டவர் காட்டின காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வேர்ஷன் ஆஃப் ஜோசப் அவன் தகுதியுள்ளவன் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு எத்தனை காரியங்களை சொல்லியிருக்கிறார். நான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு சொன்னது போல, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். பயப்படாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் அது பெரிதாக இருக்குமா என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த வேர்ஷனுக்குரியதல்ல, நாங்கள் இப்போது இருக்கிற அந்த வகையான மனுஷனுக்குரியதல்ல. இதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜோசேப்புக்கு ஆண்டவர் காட்டின சொப்பனம் 17 வயதிலே அவனுக்கு காட்டினான் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய காரியங்கள் நிறைவேறும் போது 30 வயதாயிற்று. 13 வருஷங்கள் ஆண்டவர் ஜோசேப்பை வேறு மனுஷனாக மாற்றினார். அந்த சொப்பனத்துடைய நிறைவேறுதல் அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் 17 வயது வந்த ஜோசேப்புக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வேறு வகையான மனுஷர்களாக மாற வேண்டும். சவுலை பற்றி இப்படியாக சொல்லியிருக்க சாமுவேல் சொல்கிறார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக மாறுவாய், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக மாறுவாய் என்று அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அனுப்பியதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போலத்தான் பிரியமானவர்களே, இந்த வகையான நாங்கள் திஸ் வெர்ஷன் ஆஃப் அஸ் அதில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான வேர்ஷன் அல்ல. ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியங்கள், ஆண்டவர் நமக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிற காரியங்கள், இந்த வகையான நாங்கள் அந்த காரியத்தை சுதந்திரிக்க முடியாது. நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒரு முதலாளியுடைய ஒரு மகன் அவன் வளரும் வரை அவன் அடிமையா இருக்கான். அவன் அந்த சொத்துக்கெல்லாம் அவன் அதிகாரி தான், ஆனாலும் அவனுக்கும் அடிமைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் வளரும் வரை அவன் அடிமை போலவே இருக்கிறான். அதே போலத்தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கொண்டு அநேக காரியங்கள் செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த வகையான மனுஷர்களாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த வகையான மனுஷர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த வேர்ஷன் தான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்க ஒரு வேர்ஷனாக ஆண்டவர் நாங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது மறுபடியும் நாங்கள் அவருக்கு மகிமை செலுத்துகிற வேர்ஷனாக அந்த வேர்ஷன் மாத்திரமே இருக்க முடியும். ஆகையால் அதற்காக நாங்கள் ஜபிப்போம். ஆண்டவரை சொல்லியிருக்க வாக்கு தத்தங்கள் கத்தாவே அது நான் சுதந்திரிக்கும்படியாக நான் இந்த இருக்கிற மாதிரி இருக்கும் போது அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வராது என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் மாற வேண்டும் கத்தாவே. நீர் எதிர்பார்க்கிற மாதிரியாக, நீர் எதிர்பார்க்கிற வேர்ஷனாக, நீர் என்ன காரியத்தை யோசிப்பு எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அவனை புடமிட்டு, வேதம் சொல்கிறது, நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அந்த பொன்னாக விளங்குகிற வேர்ஷன், அந்த வகையான மனுஷன் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவர் நம்மிடத்தில் கிரியை செய்ய நான் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் கிரியை செய்ய அனுமதிக்கும் போது தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும் போது ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியங்கள் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நாங்கள் அந்த
வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். யோசேப்புக்கு செய்தது போல அவர் சொன்ன காரியத்தை அவர் அப்படியே நிறைவேற்றினார். அவர் கண்ட சொப்பனம் அப்படியாக நிறைவேற்றி அவருடைய சகோதரர்கள் வந்தவரை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். யோசேப்பு அவர்கள் அறியாதிருந்தார்கள். அது எகிப்திலே அவன் இந்த நல்ல பொசிஷனில் இருக்கின்றவர்கள் மாத்திரம் அறிந்திருந்தார்கள். அவர்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். அந்த சொப்பனம் அப்படியே நிறைவேறிட்டு, அதே போல ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆனால் அதற்கு நேரம் எடுக்கும் பிரியமானவர்களே. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நாங்கள் அனுமதிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை கொண்டு வந்து அவர் விரும்புகிற ஒரு மனுஷனாக தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை மாற்றியதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இன்றைய நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற காரியம் அதுதான். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் நம்மை மாற்றும்படியாக அவர் காட்டியிருக்கிற காரியங்கள், சொல்லி இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் நம்முடைய பகுதியை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கோம். ஆண்டவர் தன்னுடைய பகுதியை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது, நாங்கள் நம்முடைய பகுதியை நாங்கள் செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற வகையான மனுஷியாக நான் மாற முடியும். எதிர்பார்க்கிற மனுஷனாக நீங்கள் மாற முடியும். அப்பொழுது ஆண்டவர் காட்டியிருக்கிற காரியங்கள், ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும். ஆகையால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்யும்படியாக வேதத்தின் வாசித்து ஆண்டவர் என்ன காரியத்தை நம்மிடத்தில் எதிர்ப்பது ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கும்போது அது நம்முடைய நிலைமையை நமக்கு எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா காரியங்களையும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற தவறு என்று அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்படியாக அந்த காரியங்களுக்கு எல்லாம் நம்மை விட்டு கொடுக்கும் போது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஏற்படியவர்களாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் நம்மை மாற்றுவார். அப்பொழுது அவர் காட்டியிருக்கிற காரியங்கள் யோசிப்புடைய வாழ்க்கையில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒரு காரியத்தை காட்டியிருப்பார் என்று சொன்னார், அவர் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார் என்று சொன்னார். நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். ஆனால் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் நம்மை புடமிடுவாராக. அவருக்கு ஏற்ற அவர் எதிர்பார்க்கிற ஒரு வேர்ஷன், அந்த வேர்ஷன் நான் ஆண்டவருக்கு சொன்ன காரியம் இதுதான். ஆண்டவர் இந்த வேர்ஷன் ஆஃப் திருவதனி cannot be a blessing to anyone. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை சொல்லிக்க நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் இந்த வேர்ஷன், என்னுடைய இந்த வேர்ஷன் யாருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க போவதில்லை. ஒரு நாள் முழுவதுமாக நான் இந்த காரியத்துக்கு ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்தார். அதே காரியத்தை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய மாற்றும் என்று நான் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வேர்ஷன் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வேர்ஷன் அல்ல. இந்த வேர்ஷன் ஆஃப் மீ அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ராஜ்யத்துக்கோ தேவனுக்கோ பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம் அல்ல என்று நான் அறிந்திருக்கிறேன். அதே போல நீங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை மாற்றி ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கும்படியாக அவர் வாக்கினால் சொன்னதை கர்த்தனால் நிறைவேற்றினார் என்று நாங்களும் வரைக்க செய்யத்தக்கதாக நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.